வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தகவல் 360 சார்பாக மதுரையில் விரைவில் வரக்கூடிய அந்த மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸை பற்றிய அந்த ப்ராஜெக்ட் தொடங்கியாச்சு. அதற்கான அடிப்படை வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது சம்பந்தமான வீடியோ இந்த நிகழ்ச்சியில். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. மெட்ரோ ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு கலர்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் அழைப்பாங்க. ரெட் லைன், சிகப்பு கலரில் உள்ள அந்த லைன், ஒரு லைன் அது எங்கே இருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னால் திருமங்கலத்தில் ஆரம்பித்து ஒத்தக்கடா வழியாக சிட்டாம்பட்டி ஜங்ஷன் வரைக்கும் போகுது. இது ஒரு லைன். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் லைன், அது விமான நிலையம் ஏர்போர்ட்டில் ஆரம்பித்து அவனியாபுரம், வில்லாபுரம், பெரியார் வந்து பெரியார்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா காலேஜ், பறவை, அப்படியே போய் நமக்கு சமயநல்லூர் அந்த ரூட் வரைக்கும் அங்கே ஒரு போகிற மாதிரி ஒரு க்ரீன் லைன் அப்படின்னு ஒரு லைன் ஒரு ப்ராஜெக்டில் இருக்குது. ஸோ இது போக பர்பிள் லைன், அதாவது இந்த கத்திரிப்பு கலர் மாதிரி உள்ள லைனில் வந்து அது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு சொன்னால் மணலூர், இங்கே ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மணலூரை தொடங்கி இங்கே காலவாசல் அப்படியே ஆரப்பாளையம் அந்த ஏரியாவில் போய் செக்கானூரணி வரைக்கும் அந்த ஒரு ரூட். ஸோ இப்படி 3 லைன்களில் வந்து ப்ராஜெக்ட் வந்து பிளானில் இருக்குது. இதில் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெட் லைன், அப்புறம் க்ரீன் லைன், பர்பிள் லைன் எல்லாமே பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஜங்ஷன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்கள் அங்கேருந்து இந்த ட்ரெயினுக்கு மாறிக்கலாம். இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். என்ன கேட்டிங்கன்னாக்கா மதுரை வந்து ரொம்ப குறுகிய இடங்கள் நிறைந்த ஒரு ஊர். சென்னையிலே போட்டுட்டாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் இங்கே இந்த சிகப்பு லைன், ரெட் லைன் சொல்லக்கூடிய அந்த ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா திருமங்கலத்தில் தொடங்கி ஒத்தக்கடை அந்த ஏரியா மாட்டுத்தாவணி வழியாக போகிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பல இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலலாம் வருது. அங்கெல்லாம் எப்படி போட போகிறாங்க, இதெல்லாம் ஒரு ஆச்சரியம் மிகுந்த வேலை தான். இந்த ரெட் லைனை பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன ஊர்கள் வழியாக என்னென்ன ஸ்டாப் வருது அப்படிங்கிறத கவனிக்கும் போது திருமங்கலம், அப்புறம் கப்பலூர், அப்புறம் கருமத்துப்பட்டி, அப்புறம் எய்ம்ஸ் அங்கே மருத்துவமனை வர இருக்கிறதுனால அதை கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கணக்கன்குளம், திருநகர், திருப்பரங்குன்றம், பசுமலை, பழங்கானத்தம், ஜிரா காலேஜ், பெரியார் பஸ் ஸ்டாண்டு, மீனாட்சி அம்மன் கோவில், அப்புறம் கோரிப்பாளையம், அவுட் போஸ்ட்டு, கோப்புதூர், அப்புறம் சர்வேயர் காலனி, மாட்டுத்தாவணி, உத்தங்குடி, ஹைகோர்ட்டு, ஒத்தக்கடை, அப்படியே அக்ரிகல்ச்சர் காலேஜ், அப்புறம் பார்த்திங்கனாக்கா சிட்டாம்பட்டி ஜங்ஷன் அந்த அது வரைக்கும் போகுது இந்த லைன் பிளானில் வச்சுருக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பேஸில் ஆரம்பிப்பான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இடையில வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அளவுக்கு பூமிக்கு அடியில் போய் தான் ஸ்டேஷனில் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. மற்ற இடங்களில் பூரா மேலே தான் போகுது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் நம்ம பொறுத்த சில வித சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யுது. மதுரையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிஸ்னஸ் சிட்டி தான். அதாவது மக்கள் பல்வேறு இடங்களுக்கு அலுவலகங்களுக்கு செல்வதற்கும் மதுரையுடைய ஒரு சென்டர் மார்க்கெட், எல்லா ஏரியாவில் விளையக்கூடிய பொருட்கள் போகிறோம், பழங்கள், காய்கறிகள் மற்றும் பலசரக்கு சாமான் எல்லாம் மதுரை வந்து குவிஞ்சு அங்கேருந்து மீண்டும் பல்வேறு இடங்களுக்கு பரவலாக எடுத்து போகக்கூடிய ஒரு ட்ரேடு சென்டர் தான் மதுரை. ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் அந்த மெட்ரோவை பயன்படுத்துவாங்களான்னு, எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கங்கிறது காலப்போக்கில் தான் தெரிய வரும். இது வந்து இன்னொரு 3 அல்லது 4 வருடங்கள் 2027 முடிவடைன்னு ஒரு எதிர்பார்த்துருக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவ் வாங்கிட்டு இடங்களை வந்து கைப்பற்றணும். பூமிக்கு அடியில் போகிற இடங்களை வந்து இவங்க கைப்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் சுற்றி பாறைகளான பூமி அப்படிங்கிறதுனால சிரமமாக இருந்தாலும் கட்டடங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா பூமிக்கு அடியில் ஓடும்போது வீடுகள்லாம் அதிர்வடையுமா அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து பல்வேறு இடங்களில் வெள்ள களிமண், ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாக பாறை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதை ஓட்ட போடுறது கஷ்டம், ஆனால் பில்டிங்குகளுக்கு பெரிய அளவில் இந்த ஆபத்தும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் மேலே போகும்போது அது எங்கெங்கே மேலே போகுதோ அதுக்கான பெர்மிஷன்கள்லாம் அந்தந்த கடை, வீடு உரிமையாளர்கிட்ட வாங்கணும் வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்தி இந்த மெட்ரோ திட்டம் வரும்போது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுங்கிறது வந்து பின்னாடி தான் தெரிய வரும். இது வந்து ஒரு லைட் மெட்ரோன்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர் தான் இங்கே ஓடும். அதன் பிறகு காலப்போக்கில் மாறுமோ தெரியாது. சென்னை அளவுக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடாது. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் இதே சமயத்தில் சேம் டயத்தில் அந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி அங்கேயும் வாங்க இருக்கிறாங்க. பட் அங்கே வந்து லைட் மெட்ரோ இல்லை, நிறைய 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற அளவுக்கு அங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் மதுரையில் வந்து லைட் மெட்ரோ தான் அப்படிங்கிறத முடிவுக்கு வந்துருக்குறாங்க. என்ன பர்பஸுக்கு வந்து இதை இவ்வளவு சிரமத்துக்கு இடையில் இதை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுக்கான காரணங்களை பார்ப்போம். இம்ப்ரூவ்டு கனெக்டிவிட்டி,
அதாவது இந்த மாதிரி மதுரை போன்ற பெரிய நகரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோக்கல் பஸ் ஆட்டோவில் ஏறி போகும்போது ரொம்ப நேரம் பயணம் ஆகுது. ஆனால் மெட்ரோ அந்த மாதிரி லைனில் போனீங்கன்னா ரொம்ப குயிக்காக ஒரு இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம். அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் வந்த பிறகு இந்த கீழே போகக்கூடிய பஸ்ஸு, அந்த ஆட்டோ, இந்த மாதிரி தனியார் வாகனங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக குறையும். அதனால் டிராஃபிக் வந்து பெரிய மாநகரங்களில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி மெட்ரோ திட்டத்தை கொண்டு வராங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா பொல்யூஷன். அதாவது இப்போ மதுரை மாதிரி நகரில் பார்த்திங்கனாக்கா இந்த பஸ்ஸு, ஆட்டோ, தனியார் வாகனங்கள், ஸ்கூட்டர் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நிறைய புகையை வெளியிட்டு டீசல் பெட்ரோலை யூஸ் பண்ணி பயன்படுறதால பொல்யூஷன், அதாவது சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்குது. ஆனால் இந்த மாதிரி மெட்ரோ ட்ரெயினில் வந்து எலக்ட்ரிக்கில் ஓடுறதுனால அந்த எந்த விதமான புகை அந்த மாதிரி விஷயம் இருக்காது. நிச்சயம் வந்து பெரும்பான்மையான மக்கள் இதில் போகிறதுக்கு சீக்கிரம் போயிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இது மெட்ரோ சர்வீஸ் ஃப்ரீக்குவன்சி அதிகமாகிட்ட பிறகு நிச்சயமாக காலப்போக்கில் அதனுடைய வளர்ச்சி அதிகமாகும் போது மற்ற வாகனங்களுடைய பயன்பாடு குறையும். ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், அது பொருளாதார வளர்ச்சி அல்லது அதனுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மெட்ரோ சிஸ்டம் வரும்போது பல்வேறு புதிய வகை வேலைவாய்ப்புகள், தொழில்கள், அப்புறம் தொழில் நகரங்கள் உருவாகும். புதிய தொழில் கடைகள் அந்தந்த ஏரியாக்கள் வரும். இதை ஒட்டி பல்வேறு தொழில்கள் வரும். நிலங்களுடைய விற்பனை அதிகமாகும், நிலங்களுடைய விலை அதிகமாகும். ஏன்னா குயிக் கனெக்டிவிட்டி, சீக்கிரம் போயிடலாம், அவுட்டரில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெட்ரோ சர்வீஸ் இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும், ஸ்கூட்டரில் போனாலும் நேரம் ஆகும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி சர்வீஸ் இருந்தால் மக்கள் எளிதாக வெளி இடங்களுக்கு குடிபெயர்வார்கள். அங்கே உள்ள நிலங்களுடைய விலைகள் ஏறும். அந்த மாதிரி விஷயமும் இதில் நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக மதுரையில் ஒரு 3 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கும். ஏன்னா சென்னை மாதிரி ஊர்களில் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க அதுதான் ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை. தொழில் ரீதியாக மதுரைக்கு சின்ன சின்ன வாகனங்களில் வந்து சரக்கு அள்ளி போட்டு அல்லது சரக்கு இறக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதுவும் குறிப்பாக இவங்க அந்த கீழவாசல், மீனாட்சி அம்மன் கோயில், ஆரப்பாளையம் இந்த இடத்துலலாம் கூட வரப்போகுதுன்னா அதனுடைய வேலைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ கற்பனை பண்ணிக்கணும். எனிவே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி தான். பார்ப்போம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது, இதனுடைய வேலைவாய்ப்புகள் எப்படிலாம் பெருக போகுதுங்கிறத பற்றி விரைவில் பார்ப்போம். எனவே மதுரை மக்களுக்கு இந்த மெட்ரோ திட்டத்துக்கான அந்த ஆய்வுப் பணிகள், களப்பணிகள்லாம் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலேருந்து குரூப் வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. எந்தெந்த இடங்களில் சிக்கலான இடங்களுக்கு அதையும் வச்சு போயிட்டாங்க. இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண பிறகு மற்ற ஒர்க்குகள் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் அநேகமாக அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளே தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த மதுரை வாசிகள் மட்டுமல்லாது கோயம்புத்தூர்லேயும் முடிவு ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றியும் விரைவில் போடுவோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் மறக்காமல் தெரிவிங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.